Morning champions, this is Roswell from Government College of Technology. I am my technical champion, electrical engineer Rohit along with me. The measurement instrument current transformer and current transformer. So current transformer is one of the instrument transformer. This is used for voltage and current parameters use instrument. So that's why current transformer. So current transformer high three-phase line kuda series connected. So instrument transformer connected in series with the high power circuit. It is used this measure பண்றதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றது இல்ல. ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் நடக்குதுனா ஃபால்ட் நடக்குதுனா protective relays க்கு இது கரண்ட் ஃபீட் பண்ணி ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டமாவும் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆக்ட் ஆகுது. சோ இதுதான் 3 phase சப்ளை RYB. சோ இது கூட நம்ம ஒரு ஃபேஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை சீரிஸா கனெக்ட் பண்ணிருப்போம். சோ பிரைமரி சைடு வந்து ஒரு one phase of the supply line la series connect ஆகிருக்கும். So அடுத்து பார்த்தோம்னா current transformer பத்தி primary current is not determined by the load connected in the secondary side. So நம்ம secondary sideல எவ்வளவு load வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால primary current வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏன் அது அஃபெக்ட் ஆகாதுன்னா நம்ம வந்து ஒரு லைன் வந்து அதோட பிரைமரியை வந்து நம்ம ஒரு சப்ளை லைன்ல கனெக்ட் பண்ணிப்போம். சோ அதனால ஐசோலேஷன் இருக்கனால பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் எந்த விதமான அஃபெக்டும் இருக்காது. சோ அதனால தான் நம்ம இத வந்து ப்ரொடெக்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம செகண்டரி சைடு கரண்ட் பாத்தீங்கன்னா இந்த ரேட்டிங்ஸ் வந்து 5 ஆம்பியர் இருக்கலாம் இல்லாட்டி 1 ஆம்பியர் கூட இருக்கலாம். இதுல நம்ம சேச்சுரேஷன் கரண்ட் எப்படி இருக்குன்னா சேச்சுரேஷன் லெவல் வந்து 1.25 டைம்ஸ் ஹையர் than the rated current. சோ நம்ம 1.25 டைம்ஸ் ஹையரா வைக்கும்போது என்ன நடக்கும்னா ஹையர் கரண்ட் லெவல்ஸ் போகும்போது நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் ரிலேக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கும். ஸோ அந்த சர்டன் நம்பர் ஆஃப் டைம்ல என்ன பண்ணுவோம்னா ரிலே வந்து மெயின் சிஸ்டம்ல இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் 1.25 டைம்ஸ் ஹையர் வச்சிருக்காங்க சேச்சுரேஷன். ஸோ to withstand the higher fault, it is made up of cold roll grain orientation. So நம்ம higher current levels போகும்போது நமக்கு வந்து insulation failure நடக்கும். அதுவும் இல்லாம faults நிறைய occur ஆகும். So அந்த fault எல்லாம் withstand பண்றதுக்கு என்ன type of material யூஸ் பண்றாங்கன்னா cold rolled grain oriented CRGOங்கற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணா நமக்கு வந்து higher current levelsல வந்து நம்ம withstand பண்ணலாம் faults. So இப்போ நம்ம பார்த்தோம்னா பிரைமரி சைடுல வந்து less number of turnsம் செகண்டரி சைடுல வந்து large number of turns இருக்கும். So எதுக்காக பிரைமரி சைடுல less number of turnsனா ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து higher current levels போகும்போது fault ஆகும். So அந்த fault எல்லாம் withstand பண்றதுக்காக தான் நமக்கு வந்து less number of turns பிரைமரியில கொடுத்திருப்பாங்க. So இதுதான் ஓவராலா current transformer. இன்னைக்கு என்ன current transformer பத்தி முழுசா பார்த்தோம். முழுசா சொல்லிட்டு ரோஹித்துக்கு தேங்க்யூ.